இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்ட் உடைய 4th லெசன் பாப்பா ஜப் பச்சே தே. பாப்பா பாப்பா மீன்ஸ் ஃபாதர், அப்பான்னு அர்த்தம். ஜப் பச்சே தே, ஜப் மீன்ஸ் வென், எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். பச்சே பச்சே மீன்ஸ் சைல்டு. நம்ம அப்பா சின்ன பிள்ளையா இருந்த பொழுது உள்ள இன்சிடென்ட் எல்லாத்தையும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். பாப்பா ஜப் சோட்டே தே तो उनसे अक्सर पूछा जाता था. पापा पापा मीन्स फादर. जब छोटे थे, छोटे मीन्स स्मॉल அர்த்தம். அப்பா சின்ன பிள்ளையா இருந்த பொழுது तो उनसे मीन्स அவர்களிடம் அர்த்தம். அவர்கிட்ட அக்சர் மீன்ஸ் ஆஃபன், பெரும்பாலும் சொல்லுவாங்க அக்சர். பூச்சா ஜாத்தா தா, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், கேக்குறது. அவங்க கிட்ட சில கேள்விகளை அடிக்கொருக்க கேட்பாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, बड़ों होकर तुम क्या बनना चाहते हो. बड़े होकर, बड़े मीन्स பிக், பெரிய ஆளா, होकरனா ஆகிறது, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு பிறகு தும் क्या बनना चाहते हो. தும் மீன்ஸ் யூ, நீ क्या மீன்ஸ் வாட், என்ன. பண்ணா மீன்ஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம், மேக்குன்னு அர்த்தம். நீ என்னவா ஆகுறதுக்கு சாக்தே ஹோ, சாக்தே மீன்ஸ் வாண்ட். உனக்கு என்னவா ஆகணும், உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருக்குன்னு கேட்பாங்களே, சாக்தே மீன்ஸ் வாண்ட், உனக்கு என்னவா ஆகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கிறாங்க. पापा के पास जवाब हमेशा तैयार होता. पापा के पास, पापा मीन्स फादर, पास மீன்ஸ் இடம்னு அர்த்தம். அவங்க பக்கத்துல, நியர். அப்பா கிட்ட ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், எப்பவுமே ஆன்சர் ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதுமே. தயார் ஹோத்தா, தயார் மீன்ஸ் ரெடியா இருக்குமா. அப்பா கிட்ட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்பவுமே ரெடியாவே இருக்கும். மகர் உன்கா ஜவாப் ஹர் பார் அலக் அலக் ஹோத்தா தா. மகர் மீன்ஸ் பட், ஆனா உன்கா ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், அவங்களுடைய பதில் எப்படி இருக்குமா. ஹர் பார் மீன்ஸ் முறைன்னு அர்த்தம், ஒரு டைமும், ஒரு தடவையும். அலக் மீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா, ஹோத்தாத்தா டிஃப்ரெண்டாவே தான் இருக்கும். ஒரு தடவை கேட்டா ஒன்னு சொல்லுவாங்க, மறு தடவை கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய பதில் வெவ்வேறா தான் இருக்கும். शुरू में पापा चौकीदार बनना चाहते थे. शुरू that means at the starting. शुरू means starting. शुरूன்னு வந்துச்சுன்னா அது beginning, ரொம்ப ஃபர்ஸ்ட் மேம். பாப்பா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, சௌக்கிதார் பண்ணா சாக்தே தே. சௌக்கிதார் மீன்ஸ் வாட்ச்மேன், இந்த காவலாளின்னு சொல்லுவாங்க இல்லையா. சௌக்கிதார் பண்ணா சாக்தே தே, அவங்களுக்கு வாட்ச்மேன் ஆகணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆசையா இருந்திருக்கு. उन्हें यह सोचना बहुत अच्छा लगता था कि जब सारा शहर सोता है चौकीदार जागता है. उन्हें மீன்ஸ் அவருக்கு, எது சோச்சனா மீன்ஸ் திங்க், அதை யோசிச்சு பாக்குறதுக்கு. பகுத் அச்சா லக்தா தா, பகுத் அச்சா மீன்ஸ் வெரி குட், ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ரொம்பவே அவருக்கு நல்லா இருக்குமா. எதை யோசிச்சு பாக்க அப்படின்னா, ஜப் சாரா ஷகர் சோத்தா ஹை. ஜப் மீன்ஸ் வென், எப்போ. சாரா மீன்ஸ் ஹோல்னு அர்த்தம். எல்லா ஷகர் மீன்ஸ் நகரம் சொல்லுவோம்ல, சிட்டி. அந்த சிட்டி, முழு சிட்டியுமே சோத்தா மீன்ஸ் ஸ்லீப், தூங்கிட்டு இருக்கும் போது. சௌக்கிதார் ஜாக்தா, சௌக்கிதார் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிருப்பாங்க, ஜாக்தா மீன்ஸ் அவேக், முழிச்சிருப்பாங்க. அதை நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உன்ஹே எக் சோச்னா பி அச்சா லக்தா தா. உன்கே அவருக்கு, எது சோச்சனா திங்க்னு சொன்ன இல்லையா, அவருக்கு இதை யோசிக்கிறது கூட, பீன்னு வந்துச்சு இல்லையா. சோ ஆல்சோ அவருக்கு இது கூட அச்சா லக்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன அப்படின்னா, கி ஜப ஹர் கோயி சோயா ஹுவா ஹோ. ஹர் கோயி, ஹர் வென், ஜப் மீன்ஸ் வென். ஹர் கோயி மீன்ஸ் எனிஒன். ஹர் கோயின்னு ஒவ்வொருத்தவங்களுமே. சோயா ஹுவா ஹோ, சோயா மீன்ஸ் ஸ்லீப். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கும் போது. பகு கூப் ஷோர், கூப் மீன்ஸ் வெல், ரொம்ப ஜாஸ்தியான. ஷோர் மீன்ஸ் நாய், சத்தம்னு அர்த்தம். கூப் ஷோர் மச்சா சக்தே ஹை. மச்சா மீன்ஸ் மேக், அவங்களால அந்த நிறைய சத்தத்தை எழுப்ப முடியுமா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், சத்தம் போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கறதும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உன்ஹே பக்கா யக்கீன் தா கி படே ஹோக்கர் வகு சௌக்கிதார் ஹி பனேங்கா. உன்ஹே மீன்ஸ் அவருக்கு, பக்கா யக்கீன் மீன்ஸ் ஒரு டெசிஷன், முடிவா இருக்கு. தாக்கி படே ஹோக்கர், படே மீன்ஸ் பிக், பெரியவங்களா ஆனதுக்கு பிறகு. வகு சௌக்கிதார் ஹி பனேங்கா, சௌக்கிதார் வாட்ச்மேனா தான் நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு டெசிஷனே, முடிவாவே இருக்குது. लेकिन एक दिन अपने चटकदार हरे टेल को लिए आइसक्रीम
वाला आ गया लेकिन मीन्स बट आना एक दिन मीन्स ஒரு நாள் अपने சட்டக்தார் மீன்ஸ் ரொம்ப அழுத்தமான ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஹரே மீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த டேல் மீன்ஸ் கையில தள்ளிட்டு போகக்கூடிய அந்த வண்டிய டேல்னு சொல்லுவோம். டேல் கேலியே அந்த டேலை எடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாலா மீன்ஸ் ஒன் ஹூ செல் த ஐஸ்கிரீம், யார் ஐஸ்கிரீம் விக்கிறாங்களோ அவங்கள நம்ம ஐஸ்கிரீம் வாலான்னு சொல்லுவோம். ஆகையா ஐஸ்கிரீம் வாலா என்ன பண்றாங்க, வராங்க. எதை எடுத்துக்கிட்டு வராங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கை வண்டியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஐஸ்கிரீம் வாலா வரத நம்ம பாப்பா பாக்குறாங்க. பை வா, பாப்பா ஐஸ்கிரீம் வாலா பனேங்கே. பை வா தட் மீன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டான சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே எக்ஸைட் ஆகி பை வா அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா ஐஸ்கிரீம் வாலா பனேங்கா. பாப்பா என்ன சொல்றாங்க, ஐஸ்கிரீம் வாலா பனேங்கா, நான் என்னவாயிருவேன், ஐஸ்கிரீம் செல்லரா ஆகிருவேன். பனேங்கா மீன்ஸ் வில் மேக், நான் என்ன ஆயிருவேன், ஐஸ்கிரீம் செல்லரா ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எக்ஸைட் ஆகி சொல்றாங்க. வகு டேல் கோ லேக்கர் கூம் பி சக்தே ஹை और जितना मन चाहे उतनी आइसक्रीम भी खा सकते हैं. பக் டேல் மீன்ஸ் அந்த கை வண்டி இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் காட்டை எடுத்துக்கிட்டு லேக்கர் மீன்ஸ் டேக் எடுத்துக்கிட்டு கூம் மீன்ஸ் ரோமிங், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியுது, அதுதான் கூம்னு சொல்லுவோம். கூம் பி சக்தே ஹை, பி மீன்ஸ் ஆல்சோ, என்னால அலைஞ்சு கூட திரிய முடியும். அவுட் ஜித்னா மீன்ஸ் ஹவு மெனி எவ்வளவு, மன் சாகே மீன்ஸ் மனசு விரும்புதோ, சாகே மீன்ஸ் வாண்ட், எவ்வளவு விரும்புதோ மனசு, மண் மீன்ஸ் மனசு விரும்புதோ, உத்தினி உத்தினி மீன்ஸ் தட் மச், எவ்வளவு விரும்புதோ அவ்வளவு ஐஸ்கிரீம் வந்து பி கா சக்தே ஹை, கா மீன்ஸ் ஈட், என்ன மனசு எவ்வளவு ஐஸ்கிரீம் விரும்புதோ அத்தனை ஐஸ்கிரீம் என்னால சாப்பிடவும் முடியும். பாப்பானே சோச்சா, பாப்பா என்ன பண்றாங்க, சோச்சா மீன்ஸ் திங்க் பண்றது. பாப்பா யோசிச்சு பாக்குறாங்க என்ன அப்படின்னா, மே ஏக் ஐஸ்கிரீம் பேச்சுங்கா தோ ஏக் கூத் காவுங்கா. மை மீன்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஏக் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம், பேச்சுங்கா மீன்ஸ் வில் செல், நான் என்ன பண்ணுவேன் வித்துருவேன். தோ ஏக் கூத் காவுங்கா, தோ ஏக் மீன்ஸ் ஒன்னு, கூது மீன்ஸ் மை செல்ஃப் நானே, காவுங்கா மீன்ஸ் ஈட், ஒரு ஐஸ்கிரீம் விற்பேன், ஒரு ஐஸ்கிரீம் நானே சாப்பிட்டுருவேன். छोटे बच्चों को तो मैं मुफ्त में आइसक्रीम दिया करूंगा. छोटे बच्चों மீன் ஸ்மால் சில்ட்ரன் அர்த்தம், சின்ன பிள்ளைங்களுக்கு. தோ மை நான் என்ன பண்ணுவேன், முஃப்த் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இலவசமா என்ன பண்ணிடுவேன், ஐஸ்கிரீம் தியா கருங்கா. ஐஸ்கிரீம் தியா மீன்ஸ் கிவ், கொடுத்துருவேன். தியா கருங்கா மீன்ஸ் வில் கிவ், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா யோசிக்கிறாங்க. नेक्स्ट है, जब पापा के माता पिता ने यह सुना कि वह आइसक्रीम बेचने वाले बनना चाहते हैं. जब मीन्स वेन, பாப்பா கே மாதா பிதா அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும், மாதா பிதா மீன்ஸ் அம்மா அப்பா, நே எக் சுனா மீன்ஸ் ஹியர் கேட்டாங்க அப்படின்னா, கி வக் ஐஸ்கிரீம் பேச்னே வாலா பனா சாக்தே ஹை, கேட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் பேச்னே வாலா அதாவது ஐஸ்கிரீம் செல்லரா, பண்ணா மீன்ஸ் ஆகுறதுக்கு, சாக்தே மீன்ஸ் விரும்புறதுன்னு அர்த்தம். எனக்கு இப்ப என்னவா ஆகணும்னு எனக்கு ஆசை, ஐஸ்கிரீம் பேச்னே வாலையும் ஆகணும்னு ஆசைன்னு சொல்றாரு. तो उन्हें बहुत हैरानी हुई. तो மீன்ஸ் உன்ஹே மீன்ஸ் அவர்களுக்கு, பகுத் ஹைராணி மீன்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அவங்க இப்ப என்னவா ஆக போறேன்னு சொல்றாங்க, ஐஸ்கிரீம் பேஜ்னே வேலை ஆக போறேன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அது எப்படி இருக்கு அவங்களுக்கு, ரொம்பவே ஹைராணி தட் மீன்ஸ் ஷாக்கா அதிர்ச்சியா இருக்கு. உன்ஹே யக் பாத் பகுத் மஜேதார் லகி. உன்ஹே மீன்ஸ் அவங்களுக்கு, அப்பா அதாவது நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு, யக் பாத் இந்த விஷயம், பாத் மீன்ஸ் இந்த விஷயம், பகுத் மஜேதார் மீன்ஸ் பண்ணி ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு. அவர்வே கூப ஹன்சே, கூபு மீன்ஸ் அவர்களை அப்படின்னு அர்த்தம், அவங்களை ஹிம்செல்ஃப்னு அர்த்தம். ஹன்சே மீன்ஸ் லாஃப், அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்க. லேக்கின் பாப்பா இசி பாத் பர் அடே ரகே கி வகி யகி காம் கரேங்கே. லேக்கின் மீன்ஸ் பட் ஆனா, பாப்பா அப்பா என்ன பண்றாங்க, இசி பாத் இந்த விஷயத்துல, பர் அடே ரகே, அடே மீன்ஸ் சபனா இருக்கிறது, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது. கண்டிப்பா ஐஸ்கிரீம் பேசினே ஆவான்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாரு. யகி காம் கரேங்க, அந்த வேலையை நான் காம் மீன்ஸ் ஒர்க், அந்த வேலையை நான் செய்வேன் அப்படிங்கறதுல ரொம்பவே அப்பா ஸ்டபனா இருக்கிறாங்க. फिर एक दिन रेलवे स्टेशन पर पापा ने एक अजीब आदमी को देखा. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள், ரயில்வே ஸ்டேஷன்ல
பாப்பா நீ அப்பா என்ன பண்றாங்க, ஏக் அஜீவ் ஆத்மி. அஜீவ் அஜீவ் மீன்ஸ் ஸ்டேஞ்சா இருக்கிறது, ரொம்ப வினோதமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அஜீவ் சொல்லுவோம். அஜீவ் ஆத்மிக்கோ தேக்கா, ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷங்களை பாக்குறாங்க. யக் ஆத்மி இன்ஜினோ और डिब्बों से खेल रहा था. யக் ஆத்மி, ஆத்மி மீன்ஸ் மேன் அர்த்தம். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஜினும் ஒரு டிப்போ, இன்ஜினும் டிப்போவும் ரயில் ட்ரெயின்ல இருக்கும் இல்லையா, இன்ஜின் இருக்கும், அதே மாதிரி டிப்போ இருக்கும். அந்த ரெண்டு டிப்போ மீன்ஸ் கம்பார்ட்மெண்ட், அந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு கேல் ரஹாத்தா, கேல் கேல் மீன்ஸ் பிளே, விளையாடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இன்ஜினையும் டிப்போவும் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா அந்த அந்த ஆத்மி மேன். लेकिन यग डिपो और इंजन खिलौना नहीं बल्कि असली थे. லேக்கின் லேக்கின் மீன்ஸ் பட், விளையாடுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா எக் டிப்போ ஒரு இன்ஜின், அந்த டிப்போவும் இன்ஜினும் கிலோனா நகி, கிலோனே கிலோனே மீன்ஸ் டாய், பொம்மை கிடையாது. பல்கி அசலி தே, பல்கி பல்கி மீன்ஸ் பட், ஆனா அசலி அசலி மீன்ஸ் ஒரிஜினல், ஒரிஜினலான அந்த டிப்போவையும் இன்ஜினையும் வச்சுதான் அந்த அஜீவ் மேன், அதாவது சேஞ்சா, அதாவது விந்தையா இருக்கக்கூடிய அந்த மனுஷா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. असली असली दैट मीन्स ओरिजिनल. कभी वग प्लेटफॉर्म पर उछलकर आ जाता तो कभी डिपो के नीचे चला जाता. कभी कभी मीन्स समटाइम्स, எப்பவாவது வக் பிளாட்ஃபார்ம் பர் உச்சல்கர், பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதுல என்ன பண்றாங்க, உச்சல்கர், உச்சல் மீன்ஸ் ஜம்ப், குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆ ஜாத்தா, ஆ ஜாத்தா மீன்ஸ் வருது, குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. तो कभी डिपो के नीचे चला जाता. कभी कभी मीन समटाइम्स, அப்படி இல்ல அப்படின்னா சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, டிப்போக்கே நீச்சே, நீச்சே மீன்ஸ் அண்டர், கீழே அப்படின்னு அர்த்தம். அந்த டிப்போவுக்கு கீழே சலா ஜாத்தா அப்படின்னா, சலா ஜாத்தா மீன்ஸ் போயிடுறாங்க. சில சமயம் அந்த பிளாட்ஃபார்ம்ல குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க, இல்ல சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, டிப்போவுக்கு கீழே போய் ஏதோ பண்ணி விளையாடுறாங்க. यग कोई बहुत अजीब और मजेदार खेल खेल रहा था. வக் வக் மீன்ஸ் அவர், அவர்னு அர்த்தம். அந்த மனுஷன், அந்த அஜீவ் மேன் என்ன பண்றாங்க, கோயி பகுத் அஜீவ், கோயி கோயி மீன்ஸ் இனி ஏதோ ஒரு, பகுத் அஜீவ் ரொம்பவே விந்தையான, அவுர் அவுர் மீன்ஸ் அண்ட், மற்றும் மஜேதார் கேல், மஜேதார் மீன்ஸ் ரொம்ப ஃபன்னியான, கேல் கேல்னா விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்ட கேல் ரஹாத்தா விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தோணுது. பாப்பானே பூச்சா, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், அப்பா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, யக் கவுன் ஹை, யக் யக் மீன்ஸ் அவர் அப்படின்னு அர்த்தம். கவுன் கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. உங்கே பத்தாயா கயா, அவருக்கு பத்தாயா, பத்தாயா மீன்ஸ் சொல்றது, அவருக்கு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக் செட்டிங்ஸ் கர்னே வாலே ஹை. எக் எக் மீன்ஸ் அது வந்து செட்டிங்ஸ் கர்னே வாலா, தட் மீன்ஸ் செட்டிங்ஸ் செய்யறாங்க. ஒன் ஹூ டூ த செட்டிங்ஸ் ஒர்க் இஸ் த செட்டிங்ஸ் கர்னே வாலா. யாரெல்லாம் வந்து அந்த செட்டிங் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள செட்டிங் கர்னே வாலா நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்படுது. செட்டிங் கிசே கஹத்தே ஹை, பாப்பானே பூச்சா. செட்டிங்னு சொல்லிட்டு கிசே கிசே ஏன், எதனால, கஹத்தே ஹை எதனால சொல்றீங்க, அவங்கள செட்டிங்ஸ் கர்னே வாலா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானே பூச்சா, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், பாப்பா திரும்ப क्वेश्चन பண்றாங்க. ஜப் रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है. ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்போ, ரேல்காடி அதாவது ட்ரெயின் வந்து அப்பனி யாத்ரா அதோடைய யாத்ரா, யாத்ரா மீன்ஸ் ஜேர்னி, அதோடைய பயணத்தை पूरी कर लेती हैं. पूरी पूरी मीन्स कंप्लीट, எப்ப அதோட பயணத்தை முடிக்குதோ, तो उसे अगले यात्रा के लिए तैयार करना होता है. तो उसे उसे मीन्स அத, அகலி யாத்ரா, அகலி அகலி மீன்ஸ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் யாத்ரா அதாவது நெக்ஸ்ட் ஜேர்னி கேலியே, அதாவது அடுத்த பயணத்துக்காக, தயார் கர்னா, தயார் தயார் மீன்ஸ் ரெடி, ரெடி பண்றது, செய்யணும். रेलगाड़ी की साफ सफाई की जाती है. रेलगाड़ी அந்த ட்ரெயினை साफ सफाई, தட் மீன்ஸ் கிளீன் பண்றது, சுத்தம் பண்றது, சுத்தம் பண்றது நடக்கும். की जाती है மீன்ஸ் செய்யப்படும். इंजन इंजन को घुमाकर ईंधन पानी भरा जाता है. इंजन को घुमाकर, घुमाकर மீன்ஸ் ரொட்டேட் பண்ணி, இன்ஜினை ரொட்டேட் பண்ணி, குமாக்கர் மீன்ஸ் ரொட்டேட்னு அர்த்தம். ஈந்தன் பானி, தட் மீன்ஸ் எரிபொருள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபியூயல், பெட்ரோல் இந்த மாதிரி எரிபொருள் இருக்கும் இல்லையா, அத ஈந்தன் பானின்னு சொல்லுவோம். அந்த எரிபொருளை பரா ஜாத்தா ஹை, பரா பரா மீன்ஸ் ஃபில் பண்றது, அதாவது அந்த இன்ஜினுக்கு எரிபொருளை நிரப்புறது. இசே செட்டிங்ஸ் கத்தே ஹை. இசே இசே மீன்ஸ் இததான் வந்து செட்டிங்ஸ், செட்டிங்ஸ் மீன்ஸ் செட்டிங்ஸ்னு, ககத்தே ஹை ககத்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவுக்கோ பத்தாயா கயா, பத்தாயா கயா மீன்ஸ் சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம். பாப்பாவுக்கு அதாவது அப்பாவுக்கு இதுதான், இது செட்டிங்ஸ்னா என்னங்கிறத விளக்குறாங்க. பஸ் பாப்பாக்கோ पता चला गया कि वग क्या बनेगा. பாப்பாக்கோ பஸ், பஸ் மீன்ஸ் ஜஸ்ட், அவ்வளவுதான். பாப்பாக்கோ அப்பாவுக்கு, பத்தா சலா கயா, பத்தா சலா கயானா தெரிய வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். கி வகு கியா பனேங்கா, வக் வகுனா அவங்க வந்து கியா பனேங்கா என்ன செய்வாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு.
வகுத்தோ रेलगाड़ी की डिपो की सेटिंग्स करेंगे வகுத்தோ அது என்ன அப்படின்னா ரேல்காடிக்கு டிப்போக்கு செட்டிங்ஸ் கரங்க இப்ப என்ன பண்ண போறாரா அவரு ரேல்காடியோட இந்த டிப்போக்கு செட்டிங்ஸ் பண்ண போறதா முடிவு பண்ணிடுறாரு इससे भी ज्यादा मजेदार और क्या हो सकता है इससे மீன்ஸ் இதை விட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை விட ஜியாதா மஜேதார் ரொம்பவே மஜேதார் ஃபன்னியான விஷயம் और क्या हो सकता है வேற என்ன இருக்க முடியும் சக்தே மீன்ஸ் கேன் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு ஜாகிர் ஹை தட் மீன்ஸ் ஆப்வியஸ்லின்னு சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பா கி குச் பி நகி கண்டிப்பா இது குச் பி மீன்ஸ் எனிதிங் வேற எதுவுமே நகி மீன்ஸ் இல்ல இதை விட நல்லா ஹாப்பியான ஒரு மஜேதாரான ஒரு விஷயம் வந்து வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாப்பா முடிவு பண்ணிடுறாரு जब पापा ने कहा कि वह सेटिंग्स करने वाले बनेंगे तो किसी ने उससे पूछा ஜப் பாப்பா வந்து கஹானா சொல்றது என்ன சொன்னா அப்படின்னா பகு செட்டிங்ஸ் கர்னேவாலா அதாவது செட்டிங்ஸ் பண்றவங்களா டூயரா பனேங்கேத்தோ மாறுறீங்க அப்படின்னா கிசினே உஸ்ஸே பூச்சா கிசினே அதாவது யாரோ ஒருத்தவங்க உன்சேனா அவங்க கிட்ட பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் கேக்குறாங்களாம் யாரோ ஒருத்தவங்க பாப்பா கிட்ட கேக்குறாங்களாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மகர் தும் தோ கஹ்தே தே கி तुम आइसक्रीम बेचने का काम करेंगे मगर मीन्स बट आना तुम तो कहते थे तुम मीन्स यू நீ வந்து कहते थे சொன்ன நீ வந்து சொன்ன இல்லையா என்ன சொன்ன அப்படின்னா कि तुम आइसक्रीम बेचने वाले के काम करेंगे आइसक्रीम बेचने वाला आइसक्रीम செல்லர்ங்கிற காம்னா ஒர்க் ஐஸ்கிரீம் செல்லர் ஒர்க்க பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க அப்ப ஐஸ்கிரீம் बेचने का काम का क्या होगा अब மீன்ஸ் நவ் இப்ப ஐஸ்கிரீம் बेचने का काम அதாவது ஐஸ்கிரீம் செல்லர் அந்த ஒர்க் வந்து क्या होगा மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு क्या மீன்ஸ் வாட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மடக்கிற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க யக் சச்முச் சமஸ்யாத்தி யக் மீன்ஸ் அது சச்முச் மீன்ஸ் ரியலி உண்மையாவே சமஸ்யா மீன்ஸ் ப்ராப்ளம் இது உண்மையாவே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா யோசிக்கிறாரு पापा ने सेटिंग्स करने वाला बनने की सोच ली थी मगर आइसक्रीम बेचने का चटकदार हरा तेल भी वग नहीं गनवाना चाहते थे पापा ने அப்பாவுக்கு செட்டிங்ஸ் करने वाला बनने की அதாவது செட்டிங்ஸ் பண்றவங்களா ஆகிறதுக்கு बनने மீன்ஸ் ஆகிறதுக்கு சோச் லீ தி சோச் மீன்ஸ் திங்க் யோசிச்சாருதான் மகர் மீன்ஸ் பட் ஆனா ஐஸ்கிரீம் बेचने ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் செல்லரா ஆவறதுக்கான சட்டக்தார் ஹரே டேலா சட்டக்தார் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஹரா கிரீன் கலர் டேலா இஸ் அந்த கைவண்ணின்னு சொல்லுவாங்க ஹேண்ட் காட் அந்த ஹேண்ட் காட்டை கூட பி வகு நகி கன்வானா சாக்தே கன்வானா மீன்ஸ் லாஸ்ட் இழக்கிறது நகி கன்வானா சாக்தே அதாவது இழக்கிறதுக்கு அவர் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க ஆக்கிர் உன்ஹோனே ராஸ்தா நிக்கல்லியா ஆக்கிர் மீன்ஸ் அட் லாஸ்ட் கடைசியா உன்ஹோனே ராஸ்தா மீன்ஸ் வழி அவர் என்ன பண்ணிட்டாரு ராஸ்தா வழிய நிக்கல்லியா மீன்ஸ் அகற்றுறதுன்னு அர்த்தம் அதாவது வழிய வந்து கண்டுபிடிச்சு இது பண்ணிடுறாரு பாப்பானே ஜவாப் தியா அப்பா என்ன பண்றாரு ஜவாப் மீன்ஸ் ஆன்சர் தியா மீன்ஸ் கிவ் குடுக்கறது ஒரு ஆன்சர் குடுக்கறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மை सेटिंग्स करने वाला और आइसक्रीम बेचने वाला दोनों बनूंगा மை மீன்ஸ் நானு செட்டிங்ஸ் करने वाला அந்த செட்டிங்ஸ் பண்றவங்களாவும் அவன் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஐஸ்கிரீம் बेचने वाला ஐஸ்கிரீம் செல்லராவும் தோனோ மீன்ஸ் போட் ரெண்டுமே வனுங்கா மீன்ஸ் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க சபுக்கோ பகுத் அச்சம்பா ஹுவா சபுக்கோ மீன்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே ஆயிடுச்சு பகுத் அச்சம்பா மீன்ஸ் ஆச்சரியம் ரொம்பவே ஆஸ்டானிஸ்டா ஃபீல் பண்றாங்க ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியம்